தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் நான் வாசிக்கிறோம் 145ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலே, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என்று வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்குகிற தேவன். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்மை அவர் தாங்குகிறவர். அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிறார். அவருடைய உள்ளம் கைகளிலே வைத்து நம்மை தாங்குகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை விழுந்து போன ஒரு நிலைமையிலே நீங்கள் இருக்கலாம். உங்களை அவர் தூக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை தொழில்கள் வியாபாரங்கள் நீங்கள் செய்யலாம். நான் விழுந்து போய்விட்டேனே, மறுபடியும் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுமா என்று யோசிக்கலாம். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒருவேளை மனிதர்கள் உங்களை கீழே தள்ளிவிட்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவர் விழுகிற யாவனையும் தாங்குகிறவர். மடங்கடிக்கப்பட்ட வாழ்க்கையை தூக்கி நிறுத்துவார். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். விழுந்து போன உங்களுடைய நிலைமையை தூக்கி நிறுத்துவார். மற்றவர்களுக்கு முன்பாக ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா.